இப்போ நேற்று தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னால ஒரு மாசத்துல இருந்தே ஒரு தொகுதிக்கான தேர்தல் தொகையை அவர்களுக்கு பாதுகாப்பான இடங்கள், குறிப்பாக கிராம பகுதிகளில் நீங்க பார்த்தீங்கன்னா ரைஸ் மில், பெரிய குடோன்கள், நெல் மூட்டை அடுக்கி இந்த மாதிரி இடங்களில் கொண்டு போய் வைத்து விடுவார்கள். ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுப்பாங்க, அதில் வச்சு கொடுப்பாங்க. ஒரு லட்டு கொடுப்பாங்க, அதில் மூக்குத்தி வச்சு கொடுப்பாங்க. ஒரு மைசூர் பாக்கு கொடுப்பாங்க, அதில் கம்மல் வச்சு கொடுப்பாங்க. இப்படியெல்லாம் கொடுக்குறாங்க. பணமானா ஒரு சேலை வேட்டி வைத்து அதில் கொடுக்குறாங்க. ஒரு அன்பளிப்பு மாதிரி கொடுக்கறதுக்குள்ள பணமும் இருக்கும். தேர்தலுக்கு ஆயத்தமாகும் போது அவர்கள் தங்களை அலங்காரப்படுத்தி கொண்டுதான் வெளியே வருவார்கள். இந்த கேரவான் என்றதுங்க அதுதான், படுக்கக்கூடிய வசதி, ஏசி வசதி, இப்படி எல்லாம் அதுல இருக்கும். வசதியோட போய் அவங்க இருப்பாங்க. பாத்தீங்கன்னா வெயில் சுட்டெரிக்குது வெளியில. நாம் உடம்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இவர்கள் அந்த மாதிரியான வண்டிகளை தேர்வு செய்து அதிலே பிரச்சாரம் செய்யக்கூடிய முறையை ஆரம்பித்து வைத்தார்கள். அது இந்த 30 ஆண்டுகளாகத்தான் நடந்து கொண்டிருக்கு. சமையல்காரர்களோடு தான் போவாங்க. அவங்க வண்டி கேரவானில் உட்காந்துருவாங்க. அவங்க வண்டிக்கு பின்னால் ஒரு 3-4 வண்டி வரும். அதில் ஒரு சமையலுக்கு உண்டான எல்லா விதமான பொருட்கள், சமைக்கக்கூடிய பாத்திரங்கள், சமையல்காரர் உட்பட பின்னாலே போவாங்க. நம்பிக்கைக்குரியவர்களை அதில் வைத்திருப்பார்கள். அவர்கள் சமைத்து கொடுப்பார்கள். அவர்கள் சமைப்பதை கூட வருபவர்களுக்கும் சேர்த்து சில பேருக்கு சமைத்து கொடுப்பார்கள். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்மளுடைய நேர்களுக்காக தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம பேச போகிறோம். என்ன விஷயம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50கள்லேருந்தே தமிழக தேர்தல்களை ரொம்ப உற்று நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கீங்கல்ல. இந்த ஒரு 70 வருஷம் எடுத்துக்கலாம், இல்லை லாஸ்ட் ஒரு 30 வருஷம் கூட எடுத்துக்கலாமே. ஏன்னா இந்த வருஷம் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த ஜென்ரேஷனுக்கு ரொம்ப நல்லாவே கனெக்ட் ஆகும். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதிலிருந்து அந்த பிரச்சாரத்தினுடைய இறுதி நாள் அப்படிங்கிறது அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நாள். அதுதான் வெற்றி தோல்வியை டிசைட் பண்ண போகிற நாள் அப்படிங்கிறதே சொல்லலாம். ஸோ அந்த நேரங்களில் தேர்தல் களம் எப்படி இருக்கும், அந்த மக்கள் களம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். எல்லாருமே சொல்லுவாங்க, பணம் இல்லாமல் இன்றைக்கி எதுவும் இல்லை. அதுவும் குறிப்பாக அந்த தேர்தல் நேரத்தில் பணம் விளையாடும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த பணம் அப்படிங்கிறது அந்த களத்தில் எப்படி இறங்கும், அதை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லுங்களேன். அதாவது தேர்தல் என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். 2011 தேர்தல், 2006 கலைஞர் முதல்வராக வந்தபோது 2011 முடியும் பொழுது மீண்டும் கலைஞர் தான் வருவார் என்று 4 மாதம் முன்னால் வரை பேசப்பட்டது. காரணம், நிறைய மேம்பாலங்கள், சாலை வசதிகள், குறிப்பாக விளிம்பு நிலை வாழும் மக்களிட தார் சாலை, சிமெண்ட் சாலை எல்லாம் போடப்பட்ட வரலாறு. 2G வந்தவுடனே அது அடிபட்டு போய் அம்மையார் கொடைநாட்டில் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. 4 மாதத்துக்கு முன் 2G மிக வேகமாக சூடு பிடித்தவுடன் தான் மலையிலிருந்து கீழே இறங்கி வந்தார்கள். இறங்கி அந்த 4 மாத பிரச்சாரத்தில் அவர் வெற்றி பெற்ற வரலாறும் ஆட்சி அமைத்த வரலாறும் இருக்கிறது. ஆகவே தேர்தல் களம் என்பது 2-3 மாதங்கள் சூழ்நிலையில் கூட மாறிய வரலாறுகள் உண்டு. 2 நாள் 3 நாள் 2 நாள் 3 நாளில் கூட மாறும். சில நிகழ்வுகளின் அடிப்படையில் தேர்தல் முடிவுகள் மாறிய வரலாறும் உண்டு. அதுதான் 2011 எல்லோரும் நம்பிக்கையோடு, கலைஞரே முழு நம்பிக்கையோடு இருந்தார், தான் அடுத்த முதல்வர் என்று. அந்த 2G அந்த 4 மாதத்தில் 3 மாதத்தில் புரட்டி போட்டு விட்டது. மீண்டும் அம்மையார் ஆட்சிக்கு 2021 வரை அதிமுக ஆட்சி தொடர்வதற்கு அது ஒரு காரணமாக போய்விட்டது. நீங்கள் ஒரு விஷயம் கேட்டீங்க, பணம் என்று சொன்னீர்கள். இன்றைக்கு பணம் இல்லாமல் தேர்தலை சந்திக்க முடியாது
என்ற ஒரு காலகட்டாயம் ஏற்பட்டு விட்டதை நான் மறுக்கவில்லை. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. ஒரு மிகப்பெரிய ஒரு முரண்பாடு என்னவென்று சொன்னால், இந்தியாவிலே குறிப்பாக முதலில் தமிழ்நாட்டில்தான் ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் கலாச்சாரம் ஆரம்பித்தது. எப்படி வந்து இறங்கும் பணம்? தேர்தல் இப்போ நேற்று தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னால் ஒரு மாதத்திலிருந்தே ஒரு தொகுதிக்கான தேர்தல் தொகையை அவர்களுக்கு பாதுகாப்பான இடங்கள், குறிப்பாக கிராம பகுதிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைஸ் மில், அரிசி அரைவு மில்லுன்னு இருக்கும், அது பெரிய குடோன்கள், நெல் மூட்டை அடுக்கி இந்த மாதிரி இடங்களில் கொண்டு போய் வைத்து விடுவார்கள். இது எப்போ தொடங்குச்சுன்னா, ஓட்டுக்கு பணம் கொடுக்க ஆரம்பித்ததற்கு பின்னால் தான் ஒரு தொகுதிக்கும் பணத்தை கொண்டு போய் வைக்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டது என்பதை ஒரு அரசியல்வாதியாக நான் அதை பதிவு செய்யவே விரும்புகிறேன், வருத்தத்தோடு. பார்த்துருக்கீங்களா அப்படி பணம் அடுக்கி வச்சுருக்கதெல்லாம்? இல்லை, நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி முடிவுக்கு வந்ததுக்கப்புறம், திரு பழனிசாமி அவர்கள் ஆட்சி முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் பல இடங்களிலே மத்திய தேர்தல் ஆணையம், அப்பொழுது சில முரண்பாடுகள் திரு பழனிசாமிக்கும் திரு பிஜேபி அரசாங்கத்திற்கும் போது ரைஸ் மில்லேருந்து தான் ரைட் பண்ணாங்க. ரைடே அங்கே தான் ஆரம்பிச்சது. வேலுமணி, தங்கமணி, எல்லா மணியும் மணி தான். அதை எல்லா மணியும் மணியை பதுக்குனாங்கன்ற வரலாறு வந்து நம்ம பதிவு செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஆனால் ஓட்டுக்கு பணம் எப்பொழுது கொடுக்க ஆரம்பித்ததுன்னா, பெருந்தலைவர் காமராஜரே ஓட்டுக்கு பணம் கொடுத்து தான் தோற்கடிக்கப்பட்டார். அப்போலேருந்தே இருக்கு. ஒரு ஓட்டுக்கு 2 ரூபா. அப்போ ஆமாம். அப்பொழுது மாணவர் தலைவராக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் திரு பே. சீனிவாசன் என்பவர் வெற்றி பெற்றார். அவர் வெற்றி பெற்றதற்கு காரணமே ஒரு ஓட்டுக்கு 2 ரூபாய் கொடுத்ததனால் பெருந்தலைவர் காமராஜர் தோற்கடிக்கப்பட்டார். குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, சொந்த ஊரில் சொந்த சமுதாய மக்களாலேயே தேர்ந்தெடுக்கப்பட்டார். பணம் பத்தும் செய்யும் என்பதற்கு அது ஒரு உதாரணமாகி போய்விட்டது. ஓகே, இப்போ இந்த பணம் விஷயம் வந்து அந்த ரைஸ் மில், குடோன் இந்த மாதிரியான இடங்கள்ல வந்து அடுக்கி வைக்கிறாங்க. எப்படி வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க? நேரடியாக வீட்டுக்கு போயா இல்லை எப்படி? அது ஒரு பெரிய விந்தை தான். அது ஒரு கலை. அந்த கலையில் நம்ம 2 கழகங்களும் கெட்டிக்காரர்கள். எப்படி இதெல்லாம் கொடுப்பாங்க? ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுப்பாங்க, அதில் வச்சு கொடுப்பாங்க. ஒரு லட்டு கொடுப்பாங்க, அதில் மூக்குத்தி வச்சு கொடுப்பாங்க. ஒரு மைசூர் பாக்கு கொடுப்பாங்க, அதில் கம்மல் வச்சு கொடுப்பாங்க. இப்படியெல்லாம் கொடுக்குறாங்க. பணமானா ஒரு சேலை வேட்டி வைத்து அதில் கொடுக்குறாங்க. ஒரு அன்பளிப்பு மாதிரி கொடுக்கறதுக்குள்ள பணமும் இருக்கும். நீங்கள் பெரிய கொடுமை என்னன்னா, இப்படி பணங்கள் அரசியல் கட்சிகள் கொடுக்கிறார்கள் என்பது மாபெரும் தவறு என்றாலும், நாம் ஓட்டு கேட்க போகும்போது மக்களே என்ன சொல்கிறாங்க, எங்கள் தெருவுக்கு கொடுக்கலங்க, பக்கத்து தெருவுக்கு எல்லாருக்கும் பணம் கொடுத்துருக்காங்க ஓட்டுக்கு, எங்கள் தெருவுக்கு வரலங்க, அப்படி சொல்லக்கூடிய அவல நிலை. அரசியல்வாதி மட்டும் இந்த 60 வருஷத்தில் கரப்ஷன் ஆகலை, மக்களையும் கரப்ஷன் ஆக்கிட்டாங்க. இப்போ இது வந்து மக்கள்கிட்ட அந்த பணம் வாங்குறது போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து ஒரு அவல நிலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறீங்க. அரசியல் தலைவர்கள் வந்து எப்படி தேர்தலுக்கு ரெடி ஆவாங்க? அதுவும் இந்த 30 வருஷம் அப்படின்னா, நம்ம இந்த 30 வருஷத்தில் ஒரு ஜென்ரேஷன் பார்த்த பெரும் தலைவர்கள்னால் ஒன்று கலைஞர் அவர்கள், இன்னொன்று வந்து அம்மையார் அவர்கள். இவங்க 2 பேரும் வந்து தேர்தலுக்கு தயாராகிறத நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எப்படி அவங்களுடைய உணவு முறைகள்? அதாவதுங்க, எல்லா தலைவர்களுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெருந்தலைவர் காமராஜர் கடும் உழைப்பாளி. அவரை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா, சினிமா துறையிலேருந்து வந்தவங்க தான் 3 பேர். திரு எம்ஜிஆர் அவர்கள், திரு கலைஞர் அவர்கள், அம்மையார் ஜெயலலிதா, 3 பேரும் சினிமா பின்புலம் உள்ளவர்கள். நீங்கள் மாடர்ன் தியேட்டர்ஸ் ஓனர், அந்த காலத்தில் சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் ஓனர் சுந்தரம் முன்னால் அவர் ஃபாரினில் படிச்சுட்டு வந்தவர். அவர் முன்னால் யாருமே உட்கார மாட்டாங்க. அப்படி சினிமாவில் ஜாம்பவான் அப்படின்ற ஒரு ஆள் இருக்கும்போதே அவர் யார் வந்தாலும் அவர் முன்னால் உட்கார மாட்டாங்க. ஆனால் டாக்டர் கலைஞர் அவர்கள் போனால் மட்டும் மாடர்ன் தியேட்டர் சுந்தரம் முன்னால் உட்காருவார். அவருக்கு ஒரு சேர் மட்டும், அவர் வராருன்னா ஒரு சேர் போடப்படுமாங்க. அப்படி ஒரு ஆளுமையோடு கலைஞர் இருந்தார் என்பதையும் நான் சொல்ல வேண்டும். ஆனால் காமராஜர் யார் வீட்டுக்கு நாடி போகிறவர் கிடையாது. அதனால் அவருக்கு சேர் போட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் யாரையும் தேடி போக மாட்டார். ஏன்னா அவருக்கு எந்த தேவையும் இல்லை.
அதனால் இவருக்கு அந்த காலத்திலே மாத சம்பளம் கொடுத்து இவர் சினிஃபீல்டில் இருந்து, அதே மாதிரி மரியாதைக்குரிய திரு எம்ஜிஆர் அவர்கள் அவர் நடிப்புக்காக வந்து அதுக்கு பின்னாலே வந்து அரசியல் தலைவராகி முதல்வரான வரலாறு. அதே போன்று அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நடிகையாக இருந்து அவர் அரசியல் தலைவராகி முதலமைச்சரான வரலாறு. இவர்கள் எப்படி என்றால், இவர்கள் 3 பேருமே சினிமா துறையில் இருந்ததுனால தேர்தலுக்கு ஆயத்தமாகும் போது அவர்கள் தங்களை அலங்காரப்படுத்தி கொண்டு தான் வெளியே வருவார்கள். காமராஜர் அலங்காரம்லாம் படுத்தவே மாட்டார். ஒரு சட்டை எடுப்பார், ஒரு வேட்டியை கட்டுவார், மேல் துண்டு போட்டுக்கிட்டு புலமா வண்டி எடுன்ன அப்படின்வார். ஆனால் இவங்களுக்கு குறைஞ்சது அந்த மேக்கப் போடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். சினிமா துறையில் இருந்தவங்கல்ல, அது ஒரு கவர்ச்சியும் கூட. அது ஒரு கவர்ச்சி கூட இல்லைன்னு நான் மறுக்கவே இல்லை. அந்த மேக்கப் இருந்தால் தான் மக்கள் மத்தியில். நீங்கள் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மரியாதைக்குரிய திரு மூப்பனார் அவர்களும் திண்டிவனம் ராமமூர்த்தி அவர்களும் தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு போகும்போது மரியாதைக்குரிய முதலமைச்சராக இருந்த திரு எம்ஜிஆர் அவர்கள் ஏதோ தஞ்சாவூர் கோயிலில் ஒரு தடுக்கி விழுந்துட்டார். கொஞ்சம் சிறு காயம் ஏற்பட்டது. இந்திரா காந்தி அம்மையார் வந்து திரு மூப்பனார் அவர்களை அழைத்து, நீங்கள் போய் தஞ்சாவூரில் இருக்கார் திரு எம்ஜிஆர் அவர்களை பார்த்துவிட்டு நான் விசாரித்ததாக சொல்லி அவரிடத்திலே நான் விசாரித்ததாகவும் விசாரித்துட்டு வாருங்கன்னு சொன்னார். அப்போ இவங்க 2 பேரும் போகும்போது, நீங்கள் இப்போ சொன்னதுனால அதை சொல்கிறேன், அடையாளங்கள் எப்படி திரு திண்டிவன ராமமூர்த்தி தான் இதை என்கிட்ட சொன்னார். உள்ளே போகும்போது பார்த்தாக்கா ஒருத்தர் தொப்பி இல்லாமல் ஒருத்தர் லுங்கியோடு உட்காந்துருந்துருக்கார். இவங்க என்ன கேட்டிருக்காங்க, முதல்வர் எங்கன்னு முதல்வர்கிட்டயே போய் கேட்டுக்கிறாங்க. அடையாளம் பாருங்கள், அந்த தொப்பி தான் அடையாளம். நான் தான் முதல்வர், வாங்க மிஸ்டர் மூப்பனார், வாங்க மிஸ்டர் ராமமூர்த்தின்னு அவர் கூப்பிட்டுருக்காரு. அப்புறம் தான் அவங்க உட்காந்துட்டு இருக்கார் ஒரு எம்ஜிஆர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னார். ஸோ இந்த தொப்பி அடையாளம், அந்த முக அடையாளம், அந்த மேக்கப்பினுடைய அடையாளம். நீங்கள் மேக்கப் போட்டாவே மனிதன் ஒரு கவர்ச்சியாக தான் தெரிகிறான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ கூட ரொம்ப நான் எல்லா இதுக்கும் போவேன், எங்கேயும் எனக்கு மேக்கப் போட மாட்டாங்க. ஆனால் தூர்தர்ஷனில் மட்டும் மேக்கப் போட்டே ஆகணும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கா? எனக்கு இல்லை, நீங்கள் மேக்கப் போடாமலே க்யூட்டாக தான் இருக்கீங்க. ஆனால் மேக்கப் போட்டால் இன்னும் அழகாக தெரியுதுங்க எனக்கே கூட. அப்படியா? நானே அந்த கண்ணாடியில் பார்க்கும்போது எனக்கே ஒரு வேப்பாக தான் இருக்குது என்னை பார்க்கும்போது. இல்லை, சொல்லும் போதே வெக்கப்படுறீங்க. அதனால் அந்த மேக்கப்ன்றதுங்க ஒரு மனிதனை மாற்றி காட்டுகிறது என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. அதை ஆரம்பித்து வச்சது அம்மையார் அவர்களும் கலைஞர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள், 3 பேரும். இப்போ இந்த ஒரு விஷயம் ஒரு கவர்ச்சிக்கு உண்டான ஒரு விஷயமா இருந்தாலும், இதுக்கு அடுத்து இந்த பிளான் போட்டு தேர்தல் பரப்புரை பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல. முன்னாடி வந்து அந்த ப்ளூ கலர் போலீஸ் ஜீப்பு மேலே ஏறி தான் வந்து பிரச்சாரம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து கேரவன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துச்சு. இந்த பிளான் போட்டு பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து இந்த மேலே ஒரு உயரமான இடத்துல ஏறி நின்று பிரச்சாரம் பண்ணுறது, மேடை மாநாடு இதை விட்டுரும். நார்மலாக இந்த வேன் இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளே போய் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த திராவிட கழகங்கள் தான் ஆரம்பித்து வச்சாங்களா? ஆமாங்க. அதுக்கு முன்னால் பெருந்தலைவர் காமராஜர் யாருக்கிட்டேயும் பிளான்லாம் போட மாட்டார், மக்கள்கிட்ட போவார். இந்த ஊருக்கு தான் போகிறோம் அந்த மாதிரி கூட எதுவுமே இருக்காது, நேராக போவார். அந்த ஊரில் காங்கிரஸுக்குன்னு இப்போது தஞ்சாவூர் போகிறாருன்னு வச்சுக்க, திரு மூப்பனார், திரு வாண்டையார், குன்னூர் சாம்பசிவ ஐயர் 3 பேரையும் கூப்பிடுவார். நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு சொல்லிடுவார். பார்த்துக்கணுன்னா என்ன, சாப்பாடு இல்லாமல் சாப்பாடு, மற்றபடி போய் ஓட்டு கேட்கறது. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கிராமங்களை தேர்ந்தெடுத்துக்குவாங்க. அன்றைக்கி தஞ்சாவூர் என்பது ஒன்றுபட்ட மாவட்டம் என்பது திருவாரூர் ஒரு 10ல் ஒரு மடங்கு இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, கிராமங்களில் போய் ஒரு மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு, ஐயா வந்துட்டு போனார், பெருந்தலைவர் காமராஜர் வந்தார், அவர் கல்வி அந்த காமராஜர் அவர் சொல்லிட்டு போனார், நீங்கள்லாம் ராட்டு சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க, அப்படி ரெட்டை காலை ஓட்டுக்கு போட்டுருங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி என்னென்னா நீங்கள் சொன்ன மாதிரி கேரவான். அதை யார் எப்படி ஆரம்பிச்சது? இந்த கேரவான் என்றதுங்க அதுதான், அந்த சினிமா துறையில் தான் கேரவான் என்ற ஒரு அடையாளமே உருவானது என்பதை வரலாறு பதிவு செய்து வைத்திருக்கிறது. பெரிய ஸ்டார்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஷூட்டிங்கு நடக்கும்போது தான் இங்கே இருப்பாங்க, அதுக்கப்புறம் கேரவானில் போய் உட்காந்து. கேரவான் என்றது படுக்கக்கூடிய வசதி, ஏசி வசதி, இப்படியெல்லாம் அதில் இருக்கும். அந்த வசதியோடு போய் அவங்க இருப்பாங்க. ஷார்ட்ஸ் ஆரம்பிக்கும் போது கூப்பிடுவாங்க, வந்து நடிச்சுட்டு போய் மறுபடியும் அங்கே உருவானது தான். ஆக இது ரொம்ப நல்லா இருக்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க 3 பேரும் சினிமா பின்புலம் உள்ளவர்கள். டாக்டர் கலைஞர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதா, இவங்க சினிமா பின்புலம் உள்ளவர்கள். அதை பார்த்தவர்கள்
இது நன்றாக இருக்கிறது. இதையே நாம் தேர்தலுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் சுட்டெரிக்குது வெளியில். இப்போ நான் வரும்போது பார்த்தீங்கன்னா வெயில் சுட்டெரிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இந்த சுட்டெரிக்கும் வெயிலில் தான் தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. எப்பவுமே அப்படிதானே? எப்போவுமே அப்படி தான். அந்த காலகட்டத்தில் நாம் உடம்பை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இவர்கள் அந்த மாதிரியான வண்டிகளை தேர்வு செய்து அதிலே பிரச்சாரம் செய்யக்கூடிய முறையை ஆரம்பித்து வைத்தார்கள். அது இந்த 30 ஆண்டுகளாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. அது 30 ஆண்டுகளுக்கு முன்னால் கேரவான் கிடையாது. டாக்டர் கலைஞர் முதல்ல 57 குளித்தலை என்ற ஒரு தொகுதியில் நின்னார். அங்கே வெற்றி பெற்றவர். கடைசி வரை அவர் இறக்கும் வரை அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். தோற்ற வரலாறே அவருக்கு இல்லை. அதே மாதிரி எம்ஜிஆரும் தோற்ற வரலாறு இல்லை. அம்மையார் 96 தோற்று போனாங்க ஜெயலலிதா. அதனால அவங்க 2 பேருக்குமே தோற்ற வரலாறு இல்லை. பெருந்தலைவர் காமராஜர் கூட விருதுநகரில் தோற்கடிக்கப்பட்டது ஒரு சோக வரலாறு. அது ஓகே. இப்போ இந்த கேரவன் இந்த மாதிரியான விஷயங்கள், உணவு முறைகள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ஏன்னா இப்போ நம்ம டைமுக்கு சாப்பிடுவோம், டைமுக்கு நம்ம உணவு நம்மளை தேடி வந்துடும். அது நார்மல் டேஸில். தேர்தல் நேரங்களில் உணவு அப்படிங்கிறது எப்படி? அங்கே போகக்கூடிய வேட்பாளர்கள் வீட்டில் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்குமா? இல்லை இந்த மாதிரி நேரத்தில் பயன்படுத்திட்டு இந்த உணவில் விஷம் வைக்கிறது, இந்த மாதிரியான நிகழ்வுகள் கூட இந்த தேர்தல் கூட்ட நேரத்தில் நடக்கும்? இல்லை கலைஞர் அவர்கள் வெளியூருக்கு எங்கேயாவது போகும்போது கூடவே சமையல் உபகரணங்கள் கூட ஒரு சமையல்காரனையும் அழைச்சிட்டு போயிடுவார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் கேள்விப்பட்டிருக்கோம். இதெல்லாம் எப்படி சார் இருக்கும்? இல்லைங்க, பெருந்தலைவர் காமராஜர் முதல்வராக இருந்த காலத்தில் அவர் பிரச்சாரத்திற்கு போகும்போது ஒரு கட்சிக்கார் வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க சாப்பாடு. அங்கே தான் போய் சாப்பிடுவார். ஆனால் இவர்கள் வந்ததற்கு பின்னாலே இந்த 3 தலைவர்களுமே நீங்கள் சொல்கிற மாதிரி சமையல்காரர்களோடு தான் போவாங்க. அவங்க வண்டி கேரவானில் உட்காந்துருவாங்க. அவங்க வண்டிக்கு பின்னால் ஒரு 3-4 வண்டி வரும். அதில் ஒரு சமையலுக்கு உண்டான எல்லா விதமான பொருட்கள், சமைக்கக்கூடிய பாத்திரங்கள், சமையல்கால் உட்பட பின்னாலே போவாங்க. நம்பிக்கைக்குரியவர்களை அதில் வைத்திருப்பார்கள். அவர்கள் சமைத்து கொடுப்பார்கள். அவர்கள் சமைப்பது கூட வருபவர்களுக்கும் சேர்த்து சில பேருக்கு சமைத்து கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு வரலாற்றை துவக்கி வைத்தவர்கள் இந்த 3 தலைவர்களும் என்பது. ஆனால் அதை ஒன்றும் நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். காரணம், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எங்கேயாவது இருந்து வாங்கி சாப்பிடும்போது பிரச்சனைகள் வருவதற்கு தயாராக இருக்கும். பெருந்தலைவர் காமராஜர் இருந்தபோது அவரோடு ஒரே ஒரு கான்ஸ்டபிள் தான் முன்னால் உட்காந்துருப்பார் முதல்வராக இருக்கும்போது. இன்றைக்கி நீங்கள் பார்க்குறோம், நம்ம டாக்டர் கலைஞர், அம்மையார் ஜெயலலிதா, இன்றைக்கு ஸ்டாலின், ஏன் திரு பழனிசாமி, திரு பன்னீர்செல்வம், இவர்களெல்லாம் முதல்வராக இருக்கும்போது பார்த்திங்கன்னா முன்னால் 8 வண்டி போவோம், பின்னால் 8 வண்டி போவோம், நடுவில் தான் இவர்கள் வண்டி போவோம். அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்போடு தான் இந்த தலைவர்கள் போய் வந்த வரலாறு இருக்குது. காமராஜர் பின்னால் ஒரு நாள் ஒரே ஒரு ஜீப் வந்தது, வண்டியை நிறுத்த சொன்னார், இறங்கினார். ஏன் என் பின்னாலே வரீங்கன்னு கேட்டார். இல்லை, அது நம்ம நிறையா பார்த்துருக்கோம். இப்போ இந்த உணவு முறைகள் அப்படிங்கிறது தலைவர்கள் நார்மலாகவே அவங்க சமையல்காரர்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் மூலியமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயம். இதில் இந்த விஷம் கலக்கிறது இந்த மாதிரியான விஷயம் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் நடந்ததாக நாம் பார்க்க முடியவில்லை. ஏன் இந்தியாவிலே கூட அது நடந்ததாக, தேர்தல் நேரத்திலே நடந்ததாக எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் தாக்கப்படுறது அந்த மாதிரியான விஷயங்கள், தாக்கப்படுறதெல்லாம் இருக்குங்க. டாக்டர் கலைஞர் கூட தாக்கப்பட்டு தான் ஒரு கண் அவருக்கு பாதிக்கப்பட்டிருந்தது. அவர் கண்ணாடி போட்டதற்கு காரணமே, கருப்பு கண்ணாடி போட்டதற்கு காரணம், தேர்தல் பிரச்சாரம் முடித்து விட்டு வரும்போது தாக்கப்பட்டார். அதன் பாதிப்பின் காரணமாக ஒரு கண் அவருக்கு பாதிக்கப்பட்டிருந்ததனால் தான் அந்த கருப்பு கண்ணாடியை கடைசி வரை அவர் போட்டிருந்தார் என்பதுதான் வரலாற்று உண்மை. அப்படி தாக்கப்படுறது அப்படிங்கிறது கலைஞருக்கு மட்டும்தான் நடந்திருக்கா? வேற எந்த தலைவருக்கும் நடந்ததில்லை? அதாவதுங்க, எல்லாருக்கும் தாக்கப்பட்ட நிகழ்வுகள் நடந்திருக்கு. குறிப்பாக நான் உதாரணமாக ஒன்று சொல்வேன். எங்கள் கட்சியினுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக 20 ஆண்டுகள் நாடாளுமன்ற உறுப்பினராக, 5 வருடம் சட்டமன்ற உறுப்பினராக, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்த தலைவர் இளைய பெருமாள் அவர்களுடைய மகன் திருமணம். எங்கன்னா அந்த வரவேற்பு எங்கே வச்சுருந்தோன்னா, மீனாட்சி கல்யாண மண்டபம்னு புருஷவாக்கத்தில் ஒன்று. இப்போ அது மால் ஆயிடுச்சு. அது மண்டபமாக இல்லை. அதற்கு வருவதற்கு பத்திரிகை கொண்டு போய் கொடுத்தோம். அவரும் வீட்டிலிருந்து புறப்பட்டு விட்டார். யாரோடு வருகிறார்னா, நாஞ்சில் வின்சென்ட் என்று ஒரு ராஜ்யசபா எம்பி, இன்றைக்கும் அவர் இருக்கிறார் என்று நினைக்கிறேன், கன்னியாகுமரிக்கார். அவரோட புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். அவர் இந்த கிண்டி தாண்டும் போது அவருடைய காரை நோக்கி சாரமாரியாக கற்கள், சோடா பாட்டில்கள்லாம் வீசப்பட்டு அவரை போலீஸ் என்ன சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலே நீங்கள் கல்யாணத்துக்கு போகிறதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், நீங்கள் திரும்பி வீட்டுக்கு தான் போகணும்னு சொல்லி வீட்டுக்கு திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அப்போது அவரை தாக்கியது யார் என்று அதுக்கு பிறகு
சொன்னார்கள். நாராயணன் என்று ஒருவர் பல்லாவரம் மலை மேலேயே குடியிருந்தார். ஒரு மிகப்பெரிய ரவுடி அவர். அவர் பேர் அகரம் நாராயணன் சொல்லுவாங்க. அந்த நபர்தான் அவரை தாக்கினார் என்ற ஒரு இது இருக்குது. அதே மாதிரி அம்மையார் ஜெயலலிதாவுக்கும் சேடப்பட்டி பக்கத்தில் போகும்போது அவருடைய வண்டியை நோக்கி செருப்பு வீசியதாக ஒரு நிகழ்வும் நடந்திருக்கிறது. அதே போன்று புரசவாக்கத்திற்கு டாக்டர் கலைஞர் அவர்கள் வருகின்ற நேரத்திலே, அந்த நேரத்தில் அதிமுகவிலே இருந்த ஒரு நண்பர் அவருடைய காரை நோக்கி கற்களும் மற்ற பொருட்களை வீசியதாக கூட இருக்குது. அதனால் தாக்கப்பட்ட வரலாறு எல்லாருக்குமே உண்டு. ஆனால் பெருந்தலைவர் காமராஜரை தாக்கப்பட்ட வரலாறு எந்த ஏட்டிலும் பதிவு செய்துள்ளதாக நான் அறியவில்லை. இப்போது அந்த டைமில் வந்து நேரம் காலம் அப்படிங்கிறது வந்து பிரச்சார நேரத்து கிடையாது, இல்லை விடிய விடிய கூட பிரச்சாரம் பண்ணலாம். அந்த நேரத்தில் விடிய விடிய பிரச்சாரம் பண்ணலாம். ஆனால் அது ஏன் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தடுக்கப்பட்டது என்று சொன்னால், நீங்கள் கூறியது போல வெயில் காலத்தில் தேர்தல் அறிவிப்பார்கள். மாணவர்கள் அந்த நேரத்தில் தான் முழு ஆண்டு தேர்வுக்கு வருவார்கள். படிக்க முடியாமல் அவர்கள் விடிய விடிய அந்த சத்தம் வந்து அவர்களை டிஸ்டர்ப் செய்தது என்பதனால் தேர்தல் கமிஷன் திரு சேஷன் அவர்கள், தமிழகத்தைச் சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரி, அவர் தலைமை தேர்தல் ஆணையராக வந்தபோதுதான் மாணவர்கள் நலன் கருதி 10 மணிக்கோடு தேர்தல் பிரச்சாரத்தை முடித்துவிட வேண்டும் என்ற ஒரு ஆணையை பிறப்பித்தார். அது நல்ல ஆணை. திரு சேஷன் அவர்கள்தான் தேர்தல் கமிஷனரிலே ஒரு முதன்மையானவராக இருந்தார். அவருடைய பிரதர் தான் லட்சுமி நாராயணன்றவர் டிஜிபியாக கூட இருந்தார். அவருடைய ஓன் பிரதர். அவங்க குடும்பமே ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளாக இருந்தவர்கள். மிகப்பட்ட குடும்பம் அது. சேஷன் நிறைய சீர்திருத்தங்களை தேர்தல் கமிஷனில் கொண்டு வந்தார். பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ சார். வணக்கம். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164